பக்ஸே வேலையில விட்டு இந்த நியூஸை பாருடா. என்னையா இந்த நியூஸை பாரு கொஞ்சம். ஒரு கம்பெனி சிஇஓவும் ஹெச்ஆர் பண்ண ரூட்டை பாரு. அதுக்கு என்னையா இப்போ இந்த மாதிரி நம்ம ஆளு என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல. டே பாய்ஸ், அன்னைக்கு ஷூட்டுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களாடா? பக்கா கேமராமேனு லைட்டிங்க்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டீங்களா? பக்காவா ரெடியா இருக்கும். முதலாளி, என்னடா நம்ம ஆபீஸ்ல ஃபீமேல் ஹெச்ஆர் ஹையர் பண்ண ஏதோ வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஐடியா இல்லைடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருக்குல்ல டெய்லி இந்த மாதிரி வந்து சாயங்காலம் சுத்திட்டு போறோம் இந்த மாதிரி. இவர் வேற போன் வச்சுட்டே இருக்காரு. முதலாளி எங்கடா இருக்கீங்க? டீ சாப்பிட்றேன்ட்டு போனீங்க, என்ன டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டே இருக்க முதலாளி. இந்த 10 நிமிஷம். எவ்வளோ நேரம்டா? இந்நேரம் உருண்டு வந்திருந்தா கூட வந்திருக்கலாம்டா. சீக்கிரம் வாங்கடா. என்ன வேண்டாம் அவருக்கு? சீக்கிரமா வந்தா மட்டும் அவார்டு கொடுத்துருவா போறாங்க. சீக்கிரம் வாடா, அவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காருடா. பொண்ணு வர டைம் ஆயிடுச்சா? 10 நிமிஷம் தான் போயிடலாம். ஹலோ, டேய் எங்கடா இருக்கீங்க? ஒரு டீ கடைக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமாடா? முதலாளி ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, சோஃபியா வந்தாங்க. சரி அதான் உங்களை பார்க்கணுமேன்னு கேட்டாங்க. நீங்கள் வரும் லேட்டாகும்னு சொல்லிடுறேன்டா. சோஃபியாவா? சோஃபியா முதலாளி, சோஃபியாங்க முதலாளி. உள்ளது இருக்காங்களா? நான் போய் பார்த்துட்டு வருவா. போ உனக்காக தான் நினைக்கிறேன். உன்னையும் தான்டா தேடினாங்க. போய் பாடுறா, போடா. ஆமாடா, போடா. எங்க முதலாளி சோஃபியா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் சோஃபியா கேட்குறாடா? சோஃபியா நம்ம பசங்க வேலை மட்டும்தான் சார் செய்வாங்க. இருங்க சார் கூப்பிட்றேன். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வேலை பார்க்காம? இப்பதான் முதலாளி ட்ரெண்டா? ஆமா, எல்லா ஆபீஸ்லயும் இப்ப இதான் பெண் இருக்கு. இந்த பெண்ணை கரெக்டா அந்த கப்புல போட்டோம்னா நாங்க என்ன கேக்குறோமோ நீங்க வாங்கி தரணும். ஓ அப்படியா விஷயம்? அவ்வளோதானே, விளையாடிட்டா போச்சு. இனிமேல் மாடல் சுட்டு வந்தா நான் தான் போவேன். 6 மணிக்கான நான் வேலையே பார்க்க மாட்டேன். டே இருங்கடா. இப்போ என்ன, இந்த கப்பில் நீங்கள் இந்த பெண்ணை போடணும், நீங்கள் கேட்குறத நான் செஞ்சு தரேன், அவ்வளோதானே. அதுக்கேண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இருங்கடா. இந்த புடி உன் பெண்ணு, இந்த புடி போடு, நீ போடு. சூப்பர்டா. இத்தனை நாள் நீங்கள் கேட்டு நான் எதாவது பண்ணியிருக்கேனா? ஏன்னா இப்பயும் அதே தான். போங்க போய் வேலையை பாருங்க. பரவ பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. என்ன மிஸ்டர் கார்த்தி, நேற்று உங்கள் ஃப்ரெண்டு எங்கே போயிருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல முதலாளி, தான் ஆந்திரா போறேன்னு சொல்லியிருந்தான். ஆந்திரா? உண்மையிலே முதலாளி. முதலாளி, நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டியது பிரசாதம் இருந்தது முதலாளி. எந்த ஊர் பாப்போனா? ஆந்திரா முதலாளி. பார்சலே ஒரு மாதிரி தினசா இருக்கு. என்ன பார்க்குறீங்க? அல்வா முதலாளி. அல்வா? நேற்று கமலா தேட்டரில் அந்த தலைவன் தலைவி படத்துக்கு போயிருந்தேன். நான் தலைவன் நீ தலைவி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ டைலாக் பேசிட்டு இருந்தாங்க. உன்ன மாதிரியே தான் அந்த பையனும் இருந்தான். நீ இல்ல? அது நான் இல்ல முதலாளி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏன்டா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பொய் சொல்றீங்க? ஒரு பொய் பல பொய்யை உருவாக்கும்டா. உண்மையை பேசி பழகுங்கடா. எப்பவுமே உண்மைக்கு தான்டா மதிப்பதி. இது வரேன். ஹலோ சார், நம்ம விஷயம் பேசதான் சார் நான் மலேசியா வரைக்கும் வந்திருக்கேன். நாளைக்கு முடிச்சிடுவோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மலேசியாலேருந்து வந்துட்டு நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். சரியா சார்? அதான்டா, இனிமேட்டாவது பொய் பேசாதீங்க, உண்மையை பேசி பழகுங்கடா. சேர்ந்த 2 நாள்லயே சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். என்னடா வேலை எதுவும் இல்லையா? ஜாலியா இருக்க? முச்சாச்சு. டேய், அவர் ஒரு மாதிரிடா. உன் நல்லதுக்கு சொல்றேன். படுத்துட்டு இருக்காம வேலை செய்யறமாச்சு நடி. அதான் நான் பாத்துக்கிறேங்க. நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள நம்ம தான் சார் பத்திரமா பார்த்துக்கணும். அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தா என்ன, அப்பா அவன் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. சரிங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னப்பா உனக்கு வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? இந்த பிரச்சனை இல்லையே? அதனால என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரி. என்ன மனுஷன்
இவரை போய் ஒரு மாதிரின்ட்டானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பேன். தம்பி கார்த்தி Bro. எதுவும் அவுட்புட் இருக்கீங்களா? எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா நான் செக் பண்ணிடுவேன். ப்ரோ நான் முடிக்க ஈவினிங் ஆயிடும் ப்ரோ. அதானே நீங்க சீக்கிரம் முடிச்சா மழை வந்துருமே. தம்பி உங்ககிட்ட ஏதாவது இருக்காப்பா? எனக்கு சென்ட் பண்றியாப்பா? சூப்பர்ப்பா, அனுப்புப்பா. முதலாளி நல்லா இருக்கா? ஒரு மாதிரி நீ இந்த மாதிரி சொல்லவே இல்லையா? உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என்ன தங்கம் சாப்பிட்டியா? என்ன பண்ற? நான் வேணா ஆர்டர் பண்ணிட்டு முடியாது நான் உனக்கு. 10 ரன்ல தோத்துட்டோம்டா, தண்டத்துக்குடா. அது ஒண்ணு இல்ல தங்கம், நீ பேசு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சண்டே இல்ல. ஹலோ. ஆமா இப்ப தோத்துட்டோம், அதுக்கு என்னடா போன வைடா. சரி சரி. அது காலைல கிரவுண்ட் மேட்ச் இன்னைக்கு. கிரிக்கெட் ஆட போயிட்டு வண்டி. என்ன இந்தியா டெஸ்ட் இப்படி ஆடுறாங்க? நீ ஆடின ஆட்டத்தை மட்டும் நீ பார்த்துருக்கணும். கிரவுண்டு கதறிச்சு. அதுவா ஒரே ஓவரு 50 ரன் அடிக்கணும். பசங்க எவனுமே முடியலன்ட்டானுங்க. எதங்க அடிச்சான் பாரு. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. கால் பண்றேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா கதை மாதிரி ஓட இருக்க. காலைல இருந்து நீ என்னடா பண்ண விளையாட கூப்பிட்டு போனா? இதுல வேற டெஸ்ட் மேட்ச்ல இவர் நொட்டியில வரான். நொட்டி நானே வேணாண்டா, அமைதியா இருந்துக்க. 10 ரன். போன் எடுக்க மாட்டானே. என்ன இவரு குட்டி போட்டு முழுங்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. போய் பார்ப்போம். முதலாளி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ஒரு ஈவெண்ட் ஒண்ணுடா, கேமராமேன் சொல்லியிருந்தேன், போன் எடுக்க மாட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல வேற. இப்போ அங்கே ஈவெண்ட்டுக்கு வேற போகணும். கேமரா ஹேண்டில் பண்றதுக்கு ஆள் இல்லடா. இவ்வளவுதான் பிரச்சனையா? அதான் நான் இருக்கேன். உனக்கு தெரியுமா? என்ன முதலாளி பெரிய கேமரா மேனு? அப்பேச்சர் கம்பெனி ஐஎஸ்ஓ சரி பண்ணி ஷட்டர் ஸ்பீட் மாத்தினா எல்லாம் சரியா வந்துருக்கு. சூப்பரா, வாடா போலாம். கார்த்தி நீங்க ஒழுங்கா எடுத்துட்டு வரலடா. அப்பேச்சர் கம்பெனி ஐஎஸ்ஓ சரி பண்ணி ஷட்டர் ஸ்பீட் ஏற்றினா ஒழுங்கா வந்துரு போகுது. அது போதும்டா. டேய் கார்த்தி சீக்கிரம்டா, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கடா, சீக்கிரமா எடுக்காதீடா. ஆன் பண்ணிட்டேன், பவர் வருது, லைட் எரியுது. ஆனா இப்பவே இருக்கு. இருட்டா இருக்கா? டேய் இதை கழட்டணும்டா. இது எதுக்கு முதல்ல? அடே அப்பேச்சர் கம்பெனி ஐஎஸ்ஓ சரி பண்ணி ஷட்டர் ஸ்பீட் மாத்தினா எல்லாம் சரியா. ஐயோ ஊராடா இது. சரி குட் மார்னிங் முதலாளி. மார்னிங்டா. என்ன முதலாளி ரயில் இன்ஜின் கரையில போட்டு வந்திருக்கீங்க? சர்வீஸ் விட்டுருந்த வண்டியை என்ன பண்றேன்னு தெரியாம பைக் டாக்ஸி புக் பண்ணி வந்துட்டேன். அதான் இப்படி இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரியா? அவன் வந்தா நான் உட்கார வை. சரி முதலாளி போயிட்டோம். என்னடா ஒரு குஷியா இருக்க? நேத்தந்தால் சோஃபியா கிட்ட பேசும்போதே தெரியும் வர மாட்டார். எப்படி சொல்ற? அதான் வண்டி இல்லையே. ஆடு தானா வந்து தலை கொடுக்குது. ஏன்டா முதலாளி அந்தாலும் இருந்தாலும் சொல்ற? நம்ம முதலாளி அவரு. ஆமா முதலாளி, நீ தான் வச்சுக்கணும். அவர் எதுக்குனாலும் நம்ம நல்லது தாண்டா பண்ணுவாரு. அவர் மேல எதுக்கு உனக்கு இவ்வளவு வேணுமோ? என்னடா எப்ப பார்த்தாலும் கத்தினே இருக்காரு. அன்னைக்கு எப்படிதான் ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ கேட்டாருன்னு சொல்லிட்டு மோனிகா சாங் வச்சு பண்ணேன். என்ன அது கார்பரேட் வீடியோவா போயிடுச்சு. தப்பு என் மேலதான், அதுக்கெல்லாம் கத்துவானா? அவர் ஆயிருந்தாலும் நம்ம முதலாளிடா. ஆமா நம்ம முதலாளி. முதலாளி நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?